பிரியாணிக்கு இந்த கத்திரிக்காய் கிரேவி அண்ணி பண்ணுவாங்க. அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இது பிரியாணிக்கு மட்டும் இல்ல, பருப்பு குழம்பு, தயிர் சாதம், ரசம் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டா இருக்கும். ஈவன் ஒயிட் ரைஸ்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில தாராளமா நல்லெண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, ஜீரகம், நல்லா நீல வாக்குல உள்ளியா கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய், உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த கத்திரிக்காவை நல்லா மூடி போட்டு சிம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா கரண்டி வச்சு லைட்டா மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு ஒரு 4 பழுத்த தக்காளி பழத்தை நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம். அது கூடயே மிக்ஸி ஜார் வாஷ் பண்ண தண்ணியும் சேர்த்துட்டு, உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைன்னா சேர்த்துட்டு, இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டு சிம்ல வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் சாம்பார் பவுடர், 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு சிம்ல வச்சு மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு மட்டன் மசாலாவும் சாம்பார் பவுடரும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து பண்ண போகும்போது இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.